அனைவருக்கும் வணக்கம். ஔவையார் இயற்றிய மூதுரை அப்படிங்கிற பாடலிலிருந்து விளக்கம் பார்க்குறோம். கெட்டவரை கண்ணால் காண்பதும் தீதே, திருவற்ற, அதாவது திருவற்றன்னா பயனில்லாத சொல்லை சொல்லும் தீயவரின் சொல்லை கேட்பதும் தீதே. பயனில்லாத சொல், நாம் ஒன்று கேட்க அவங்க ஏதாவது ஒரு பதில் தருவாங்க, இல்லை வேறு ஏதாவது இன்னொருத்தரை பற்றி தீமையான குற்றம் குறைய சொல்லுவாங்க. அந்த நாட்டில் அப்படி நடந்தது, இந்த அரசியல்வாதி இதை போய் செய்தார், அவர் இதை பண்ணார் இதை பண்ணார் அப்படின்னு எல்லாமே குற்றம் குறையாகவே சொல்லிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி சொற்களை கேட்கறதும் தீமை தான். அப்படி தீமையானவர்களின் குணங்களை பற்றி பிறரிடம் கூறுவதும் தீதே. மேலும் அவரோடு இணைந்து இருப்பதும் தீமையே உண்டாகும். அதாவது தீய வழியில் பொருள் சேர்த்து பெரும் செல்வந்தர்களாய் வாழ்வார்கள். இவர்களோடு நாம் தொடர்பில் இருந்தோமேனால் அவர் செய்த குற்ற செயல்களுக்கு தண்டனை நாமளும் சிறிது அனுபவிப்போம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய விளக்கம். அதே போல் அவர் நல்லவர்களை பற்றியும் கூறுகிறார். நல்லவரை காண்பதும் நல்லது, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நல்லது, நல்லோர் குணங்களை எடுத்துரைப்பதும் நல்லது, அவரோடு இணங்கியிருந்து அவர் சொல் கேட்டு நடப்பதும் மிக நல்லது என்று ஔவையார் நமக்கு எடுத்து கூறுகிறார். அவர் கூறியபடி நாம் நடந்து வாழ்வில் வளமோடு வாழ்வோம். மிக்க நன்றி.